வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கேரளா சைடு இந்த குழம்பு வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இந்த குழம்போட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டோம்னா தேங்காய் எண்ணெயில் செய்கிறது. தேங்காய் எண்ணெயில் மசாலெலாம் வறுத்து அதோட தேங்காவையும் தூவி நல்லா வறுத்து மசாலா அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு இந்த தேங்காய் எண்ணெயில் வறுத்து மசாலா சேர்த்து செய்யும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த குழம்பு கூட வந்து ஆம்லேட், அப்பளம், வடகம் இது வச்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட் அப்படியே நாக்கில் ஒட்டிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறீங்களே என்ன குழம்புன்னு தானே கேட்குறீங்க. சொல்ல மட்டும் இல்லை, நான் செஞ்சே காட்டுறேன். வாங்க, ரொம்பவே டேஸ்டியான உள்ளித்தீயல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? உள்ளித்தீயல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அரை லெமன் அளவு புளி வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மசால் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சு மசால் வறுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் மசாலோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 5 வரமிளகா சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துடுங்க. இந்த மசால் வந்து வறுக்கும் போதே மல்லி, மிளகு, வத்தலோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். கலர் மாறுற அளவுக்கு இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட 50 கிராம் துருவின தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயோட கலர் நல்லா மாறணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து அப்படியே தேங்காய் கலரே மாறி நம்மளுக்கு கிடைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இந்த குழம்போட டேஸ்ட்டே மசால் வந்து இப்படி வறுத்து அரைச்சி செய்கிறது தான். இப்போ வந்து நம்ம வறுத்த மசாலா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுக்கணும். இப்போ மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மசாலா. அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் கடுகு சேர்க்கணும். எதனாலனா இந்த உளுந்தும் வெந்தயமும் நல்லா பொன்னிறமாக வரும்போது இதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இது பொன்னிறமாக வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடாதீங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணலாம் வேணாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி வெங்காயமாக இருந்தால் முழுசாகவே போட்டுக்கலாம். கூடவே ரெசிபிக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா சுருள மதக்கணும். வெங்காயத்தோட கலர் மாதிரி நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வெங்காயத்தை வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த குழம்போட டேஸ்ட் என்னன்னா, நம்ம மசால் வந்து தேங்காய் எண்ணெயில் வறுக்கும்போது இந்த தேங்காவோட ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை தேங்காய் எண்ணெயில் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அதோட டேஸ்ட்லாம் அந்த குழம்புல இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா சுருங்க நான் வதக்கிட்டே இது கூட அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வந்து இந்த வெங்காயத்தோட மசால் வந்து சேர்ந்து அப்படியே கொதிக்கட்டும். கூடவே ஊற வச்சிருக்கிற புளியை வந்து கரைச்சி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் குழம்பு வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சலன்னு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. உப்பு, உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கும்போது இதில் இருக்கிற பச்சை வாசம்லாம் புளி வந்து சேர்த்துருக்கோம். புளியில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போய் குழம்பு வந்து நல்ல ஃப்ளேவரில் டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வேணான்றவங்க சேர்க்க வேணாம். நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே டேஸ்டான உள்ளித்தீயல் ரெடி. பாருங்களேன், செம்மையா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரெடி ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி அப்பளம், ஆம்லேட்டு, வடகத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்கும். உள்ளித்தீயல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்றவங்க ஒன்றும் கவலைப்படவே வேணாம். நல்லெண்ணெயில செய்யுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த உள்ளித்தீயல் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் சாட்டர்டே ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் பை ஃப்ரம் ஷோபனா.